2025 கனேடிய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட 6 தமிழ் வேட்பாளர்களில் இலங்கை தமிழரான ஹரி ஆனந்தசங்கரி உட்பட மூவர் வெற்றி பெற்றுள்ளனர். கனேடிய பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் 3, கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் 2, பசுமை கட்சியின் சார்பில் 1 என மொத்தம் 6 தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர். இவர்களில் லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட 3 தமிழர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். ஓக்விலை கிழக்கு தொகுதியில் அனிதா ஆனந்த், ஸ்கார்பரோ கில்வுட் ரோஷ்பாக் தொகுதியில் ஹரி ஆனந்தசங்கரி, பிக்கரிங் புரூக்ளின் தொகுதியில் ஜுவனிதா நாதன் ஆகியோர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர். இதுவரை வெளியான உத்தியோகபற்ற முடிவுகளின் அடிப்படையில் அனிதா ஆனந்த் 50.4% வாக்குகளையும், ஹரி ஆனந்தசங்கரி 63.9% வாக்குகளையும், ஜுவனிதா நாதன் 53.2% வாக்குகளையும் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர். இந்த தேர்தலில் அதிக ஆசனங்களை வெற்றி பெற்று லிபரல் கட்சி சிறுபான்மை ஆட்சி அமைத்துள்ள நிலையில் மீண்டும் அனிதா ஆனந்த், ஹரி ஆனந்தசங்கரி ஆகியோருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை இந்த தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் மார்க்கம் ஸ்டோவில் தொகுதியில் போட்டியிட்ட நிரான் ஜெயநேசன், மார்க்கம் தோர்னில் தொகுதியில் போட்டியிட்ட லியோனல் லோகநாதன், பசுமை கட்சியின் சார்பில் எட்டோபிகோக் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட சருண் பாலரஞ்சன் ஆகியோர் தோல்வியடைந்துள்ளனர்.